இல்லை, அதாவது பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிவிட்டால் நான் நேரடியாக யாருக்கும் அழைப்பு விடுக்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கட்சி, 7 முறை ஆட்சியில் இருந்த கட்சி, இந்த எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி, 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் சற்றேறக்குறைய இருக்கிற ஒரு கட்சி. இப்படிப்பட்ட கட்சியை தேடித்தான் மற்ற கட்சிகள் வர வேண்டும், அப்படித்தான் வருவார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலைதான் பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு, திமுகவை யாரெல்லாம் வீழ்த்த வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும். அப்படி இணைந்தால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்கிற கருத்தை தான் பொதுச் செயலாளர் முன்வைத்தார். அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் அனைவருக்கும் உயர்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், கூட்டணிக்கு வர வேண்டும். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். 8 மாதங்கள் இருக்கிறது, 8 மாதங்களுக்கு எவ்வளவோ மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஏற்றம் பெறும், திமுகவுக்கு ஏமாற்றமாக போய்விடும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.